625 தாழ்த்தள மின்சார பஸ்களில் முதல் கட்டமாக 120 மின்சார பஸ்களை மு.க.ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகமானது எரிபொருள் செலவை கட்டுப்படுத்தும் வகையிலும், சென்னையில் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்கும் வகையிலும், பயணிகளுக்கு கூடுதல் வசதி வழங்கும் வகையிலும் தாழ்த்தள மின்சார பஸ்களை இயக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி உலக வங்கி உதவியுடன் மொத்த விலை ஒப்பந்தத்தின்படி 1225 மின்சார தாழ்த்தள பஸ்களை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் முதல் கட்டமாக 625 மின்சார பஸ்களுக்கான ஒப்பந்தமானது அசோக் லேண்ட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹோம் குளோபல் மொபைலிட்டி நிறுவனத்துடன் போடப்பட்டு உள்ளது. இதில் 400 பஸ்கள் ஏசி அல்லாத பஸ்களும் 225 ஏசி பஸ்களும் அடங்கும். இந்த மின்சார பஸ்களை இயங்குவது மற்றும் பராமரிப்பது ஹோம் குளோபல் மொபைலிட்டி நிறுவனம்தான். மின்சார பஸ்களில் ஏராளமான வசதிகள் உள்ளன. அதாவது இந்த மின்சார பஸ்கள் ஆட்டோ கியர் சிஸ்டம் என்பதால் கிளட்ச் மிதிக்க வேண்டிய அவசியம் டிரைவருக்கு இல்லை. மேலும் இந்த பஸ்கள் டீசல், சிஎன்ஜி பஸ்களை போன்ற அதிக அளவில் வெப்பத்தை உமிழ்வதில்லை. இது தவிர பஸ்ஸின் உயரத்தை கூட்டி குறைக்கும் வசதி உள்ளது. அதாவது மழை காலங்களிலோ அல்லது மிகவும் உயரமான வேக தடைகளின் போதோ அல்லது அதிக அளவில் பயணிகள் ஏறிய நிலையில் பஸ் தாழ்ந்து காணப்பட்டாலோ பஸ்ஸின் உயரத்தை அதிகரிக்கும் வகையிலான வசதி உள்ளது. இதுபோக இந்த பஸ்களின் பாதுகாப்பு கருதி 7 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி ஏறி இறங்கும் வகையிலான வசதி மற்றும் அவர்களுக்கான பிரத்யேகமான இருக்கைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. எதிரெதிரே அமர்ந்து செல்லும் வகையில் இருக்கைகள், லக்கேஜ் வைப்பதற்கான சிறப்பு இடம், அடுத்த பஸ் நிறுத்தம் குறித்த அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான ஒலி பெருக்கிகள், அவசர காலங்களில் அலாரத்தை பயன்படுத்துவதற்கான பொத்தான்கள், ஒவ்வொரு இருக்கையின் கீழ் சீட் பெல்ட்டுகள், மேலும் இருக்கையின் கீழ் செல்போன்களை சார்ஜ் போடுவதற்கான சார்ஜிங் பாயிண்ட்டுகள், அதிக அளவில் வெப்பம் வெளியிடாத வகையிலான எல்இடி பல்புகள், டிரைவர் இருக்கையின் மேலே விண்விசிறிகள், தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டிகள் என ஏராளமான வசதிகள் இந்த மின்சார பஸ்களில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.